உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் உங்கள் குழந்தையோடைய தொடர் இருமலுக்கு காரணம் அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, அதுவே ரொம்ப சிம்பிளான உங்கள் பூஜை ரூமில் இருக்கக்கூடிய சாம்பிராணி தான். ஸோ சாம்பிராணி நம்ம வைக்கிறது நம்ம ஊர் ட்ரெடிஷன். அண்ட் அதை பற்ற வச்சாலே வீடு ஃபுல்லாக நல்ல கமகமன்னு ஒரு வாசம் இருக்கும். இதெல்லாம் எனக்கு புரியுது. பட் இந்த சாம்பிராணி இல்லை தூப் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயம் எரியும் போது கிட்டத்தட்ட 100 சிகரெட் புகைக்கு ஈக்குவலானது. இது எல்லாருமே இன்ஃபெக்ட் ஆனாலும் உங்கள் வீட்டில் அலர்ஜி இருக்கக்கூடிய பெரியவங்களோ இல்லை குழந்தைங்களோ இருக்கும்போது இந்த சாம்பிராணிலேருந்து வரக்கூடிய ஃபைன் பர்டிகுலேட் மேட்டர், அதாவது ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு சைஸ் மெட்டீரியல், இது குழந்தைங்களோட பெரியவங்களோட சுவாச குழாய்க்கு போகும். லோவர் ஏர்வேன்னு சொல்லக்கூடிய ரொம்ப டீப்பா லங்ஸ்ல போயிட்டு டெபாசிட் ஆயிடும். இது வெளியே வரதுக்கான சான்சஸ் இல்லவே இல்லை. ஸோ மாச கணக்குல இல்ல வருஷ கணக்குல நம்ம சாம்பிராணி புகையை இதே மாதிரி இனியல் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, அவங்க சுவாச குழாய் சுருங்க ஆரம்பிக்குது. நாளடைவில் அது ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா ஸ்டாப்பும் ஆயிடும். ஸோ இது நாளடைவில் வருஷ கணக்குல ஆஸ்துமாவா மாறிடுது. ஸோ இந்த சாம்பிராணியை நீங்க யூஸ் பண்றீங்க, உங்க வீட்டில் அலர்ஜி இருக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் ஹை டைம் தட் இதை நீங்க ஸ்டாப் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வீட்டுக்குள்ளேயே அலர்ஜிக்கு காரணமா இருக்கு. ஸோ என்னோட அடுத்த வீடியோல நான் சொல்றேன். ஸ்டே டியூன்ட்.